Hello friends, welcome back to my channel. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்மங்களூரை சூப்பராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டே 3ல இருக்கோம் நாம. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கிரி மேலே போயிட்டு டாப்பில் பீக்கில் வேறு லெவலில் இப்படிலாம் இருக்குமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு கிளைமேட் இருந்தது. ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நான் அந்த வீடியோவில் பார்க்கலாம். பிளேலிஸ்ட் தரேன், மேலே காலில் இருந்து செக் பண்ணிங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா தத்தாத்ரி என்ற ஒரு கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் பார்க்கும்போது இங்க பிரம்மா, சிவன், விஷ்ணு இவங்க 3 பேருமே சேர்ந்து தவம் இருந்த இடம் அது. ஸோ அந்த இடத்துல நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா, வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபாகே கிடையாது, பட் ஆனால் நேச்சர் தாறு மாற தக்காளி சோறாக இருக்கு. இங்கே பாருங்க, நீங்கள் வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அந்த லேக் தெரியுதுங்களா, செம்மையாக இருக்கு. ஆனால் க்ளவுட்ஸ் பாருங்க ஓடி வருது, அப்படியே தவிர்ந்து ஓடி வருது. எப்போ ஒரு பின்ன போகுதுன்னு தெரியல. ஸோ அப்படியே பார்த்துட்டே போவோம். ஓகே சார், கோவிந்தனுக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம எங்க நிறுத்த சொல்றோமோ அங்க நிறுத்தி இங்குமே முகம் சுளிக்காம நம்ம டைம் எடுத்து வந்தா கூட பொறுமையா வாங்க சார் போலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. உண்மையிலே இந்த பாரடைஸ் டிராவல்ஸ் நம்ம வந்து ஊர் விட்டு ஊர் வந்து நம்ம இடத்துல நம்ம கார் எடுத்து நம்ம கிளம்பி போயிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு ஒரு பாதுகாப்பா, நமக்கு வந்து நம்ம கூடவே நம்ம என்ன நம்ம மைண்ட் செட்ல இருக்கோமோ அந்த மைண்ட் செட்டுக்கு அவங்க ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கூட வந்து பண்ணி கொடுக்கறதெல்லாம் வேற லெவலு. ஸோ இந்த பாரடைஸ் டிராவல்ஸ் நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா நான் உங்க நம்பரை கடைசியில தரேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. ரொம்பவே சூப்பரா பெஸ்டா நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நான் ப்ரமோட் பண்ணல, நான் சொந்த காசை போட்டு நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். மனசு நிறைவா பண்ணி கொடுக்குறாங்க. அது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இருக்கட்டுமே அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நம்ம வர வழியில இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் அப்படின்னு கோவிந்த் என்ன சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன். நீங்களே பாருங்க இப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சி அப்படின்ட்டு. பியூட்டிஃபுல் பிளேஸ், பியூட்டிஃபுல்லா இருக்கு. இப்படி இருக்கு பாருங்க, அந்த மலைகள் எல்லாமே பறந்து விரிஞ்சு இருக்கு. எவ்வளவு பச்சை பசேல்னு இருக்கு. மேல இருந்து அப்படியே அந்த கீழே வரும்போது அதை நீங்க பார்க்கணுமே. அப்பா என்ன ஒரு அழகு தெரியுமா? ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அங்க பாருங்க, ஓ மை காட், எவ்வளவு பெரிய அந்த பறந்து விரிந்து இருக்கு பாருங்க அந்த மலைகள். பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், பியூட்டிஃபுல். ஸோ இதை வந்து காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக மட்டும் நிறுத்தினேன். சரிங்களா? இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ராத்திரியா ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். நாங்க போய் பார்க்கலாம். இந்த கோவில்ல என்ன போட்டோ எடுக்கவோ வீடியோ எடுக்கவே எனக்கு அனுமதிக்கல. அது எல்லா கோவிலுமே இருக்கிறது தான். ஆனா வெளியே அவுட்டர்லயாவது நம்ம போட்டோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. உள்ள கோவிலுக்குள்ள சன்னிதானத்துக்குள்ள மட்டும் தான் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து எனக்கு சுத்தமாவே அலோவ் பண்ணல. அதனால இந்த கோவிலை பத்தின சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுவேன். இந்த தத்தாத்ரியா இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல தவம் பண்ணது போல ஒரு கோவில் இது. இந்த கோவில் உள்ள நீங்க ஒரு குகைக்குள்ள தான் போகணும். ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த கோவில் உள்ள நீங்க போனீங்கன்னா, ஏன்னா இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப பழங்காலத்து கோவில், இன்னைக்கு நேற்று கோவில், ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இதெல்லாமே. இது போல 3 பேரும் சேர்ந்து தவம் இருந்த இடம் மொத்தம் 18 இடங்கள் இருக்கு. அந்த 18ல ஒரு இடம் தான் இந்த கோவில். இந்த கோவிலுக்குள்ள போறதுக்கு ஒரு குகை மாதிரி இருக்கு. அந்த குகைக்குள்ள நம்ம போகணும். இது வந்து நல்லாவே ஒரு அனுபவம் எனக்கு. நீங்க சிக்மங்களூர் வந்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு அற்புதமான கோவிலை தரிசிக்க மறந்துடாதீங்க. ஏன்னா மொத்தம் 18 இடங்கள்ல
இது போல 3 பேரும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிறதே ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயம். அவங்க 3 பேரும் சேர்ந்து தவம் பண்ண இடத்துக்கு நம்ம வந்து தரிசிக்கணும்ன்றது அது எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்னு பாருங்க. மறக்காம போய் லைஃப்ல ஒரு முறையாவது தரிசிக்க பண்ண வேண்டிய மிக முக்கியமான கோவில் இந்த கோவிலும் ஒண்ணு. சோ அதனால வந்து எல்லாரும் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். சரிங்களா? சோ நம்ம சூப்பராகவே தரிசனம் முடிச்சிட்டோம். சோ இப்போ இங்க இருந்து நம்ம அடுத்தது எங்க போறோம் வாங்க பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ஜெரி ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். நம்ம ஒரு ஜீப் எடுத்துருக்கோம். அந்த ஜீப்பில் ஒருத்தர் போனாலும் 800 ரூபா தான். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம 3 பேருக்கு 800 ரூபா கொடுத்துட்டு அப் அண்ட் டவுன் சேர்த்து தான் சொல்கிறாங்க. வாங்க போகலாம். எவ்வளோ நிமிஷம் சார் அங்கேருந்து? எவ்வளோ நேரத்தில் போகலாம்? 10 kilometers இருக்கும். 10 கிலோமீட்டர்ஸா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுவுமே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி வாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நல்லா மழை பெஞ்சு ரோடு எல்லாமே வேற மாதிரி இருக்கு. நம்ம லாஸ்டா வந்து அந்த ஹபி ஃபால்ஸ் போகும்போது டாப்ல நம்ம நின்றுட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ நமக்கு அந்த வேற மாதிரி நமக்கு அந்த ஃபீல் பாச்சு. இப்போ வண்டியில சீட்டிங்ல உட்காந்துட்டு வர்றது வந்து இது வேற மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருது. வா சாமி, Oh my God. வண்டியை தாறுமாறா ஓட்டுறாங்க. என்னடா அந்த கீழே பெட் அடி வாங்குமா, இந்த இவ்வளோ வேகமா ஓட்டுறமே இந்த மாதிரி கரடுமுரடான பாதையில, அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. வண்டி எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. சாமி, உங்களே வண்டி மெயின்டெனன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சுங்களா, ஒத்தையில பாதை மாதிரி அந்த பக்கம் பள்ளம் எப்படி இருக்குல்ல. சாமி, ஓ மை காட். ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து காப்பி பயிரிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பாக்குறதுலாம் வந்து சில இதெல்லாம் காப்பி செடி தான் இங்கெல்லாம். எப்பா சாமி, பெண்டு நிமிருது.
ஓ எப்பா தாப்பா தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ ஓ சாமி ஓ அம்மாடி. Oh my God. Oh my God. Some. Oh my God. Some. ஏறதான் காமெடி. அம்மா oh my God. Hey. Hey. Oh my God. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு வழியாக வண்டியில் சூப்பராக ட்ரைவ் பண்ணி வந்து சேர்ந்துட்டோம் ஜெரி ஃபால்ஸுக்கு. இது எப்படி இருக்குது பாருங்களேன், வேறு மாதிரி இருக்குது. இந்த ரோடு எல்லாமே எவ்வளோ ரோஸ் கலரில் வேறு மாதிரி இருக்குது. தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஓடி போகுது. வா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமி சரிக்கு விழுந்தா அவ்வளோதான். வழுக்குது, பார்த்து வாங்க.
வாவ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் கண்டுட்டோம். ஜெரி ஃபால்ஸ் சொல்லுவாங்க, பட்டர் மில்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. அவங்க கிட்ட போய் பார்க்கலாம்.